ஹாய்ங்க. ஹாப்பி மார்னிங். என்ன எக்ஸாம் வந்துச்சு, பக்கத்துல இருந்துச்சு, பயமா இருக்கா? பயப்படாதீங்க. பயந்தா நம்மளும் பயப்படணுமா? பயப்படலாம் கூடாது. தைரியமா இருங்க. சொல்லப்படுற விஷயத்த நல்லா கேளுங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு பயப்படவே வேண்டாம். எக்ஸாம் பக்கத்துல வந்தாலும் பரவாயில்ல. படிச்ச வரைக்கும் படிச்சுட்டு போங்க. எக்ஸாம்ஸ் 3 ஹவர்ஸ் நல்லா எழுதுங்க. அதே சமயத்துல மார்க்கும் நல்லபடியா வரும். பயந்தீங்கன்னா உங்களுக்கு மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, ஒரு டெப்ரெஷன் உருவாகும். அதுவே உங்களை படிக்கூடாம பண்ணிடும். அதனால டோன்ட் ஃபியர், பி ஹாப்பி, ஃப்ரெஷ்ஷா இருங்க, ஹாப்பியா இருங்க, நல்லபடியா எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நல்லா இருக்கிற டைம் ஒழுங்கா யூஸ் பண்ணாவே போதுங்க, பயம் வராதுங்க. நம்ம முன்னாடி நடந்ததெல்லாம் ஐயோ டைம் போயிடுச்சுன்னு யோசிக்க வேண்டாம். இருக்கிற டைம் ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க, நல்லபடியா எக்ஸாம் பண்ணுவீங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பை.